அவரை அமைச்சரவையில் சேர்க்கணும்னு யார் சொன்னான்னு அவர்கிட்டே கேளுங்க. இது நானா சொல்லக்கூடாது, யார் சொன்னதே அப்படின்னு அவர்கிட்ட கேளுங்க, அவராக சொல்லுவார். அது நம்மளாம் சொன்னால் நல்லா இருக்காதுல்ல அப்படின்ட்டு ரொம்ப தன்னடக்கத்தோடு எதையுமே வெளிப்படையாக பேசாமல் கேட்டு தெரிஞ்சுக்கங்க, நம்ம சொன்னால் நல்லா இருக்கும், சொல்லி காட்டுறது நல்லா இருக்காது அப்படின்னு ரொம்ப பக்குவமாக நடந்துக்கிட்டார் ஒருத்தர். யார் அவர் என்று சொல்லியிருக்காரு, பார்த்துருவோம் வாங்க. அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர் தான். இப்போ முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் ஏற்கனவே அதிமுக ஆட்சி அமைச்சரவையில் அமைச்சராக பங்கேற்றார். ஸோ இந்த மாதிரி அவரை அமைச்சராகினதே நான் தான் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கருத்து சொல்லிட்டார் போல். அதை கேள்வியாக கேட்குறாங்க, அண்ணே செங்கோட்டையன் அவர்களை அமைச்சராக்கி அழகு பார்த்ததே நான் தான், எனக்கே இப்படி பண்ணிவிட்டாரு அப்படின்ற மாதிரி அவர் பேசிக்கிட்டு இருக்காருண்ணே அப்படின்னு கேட்டதுக்கு டிடிவி தினகரன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் ஆளுநருக்கு போயிட்டு இவங்கெல்லாம் அமைச்சரவையில் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் எடுத்துகிட்டு போவோம்ல, அப்போ யார் யார் போனது நீங்களாம் பார்த்தீங்க. நான், எடப்பாடி பழனிசாமி அவர்கள், வேலுமணி, தங்கமணி, அப்புறம் சி வி சண்முகம் அவர்கள், ஜெயக்குமார் அவர்கள், செங்கோட்டையன் அவர்கள், இவங்க எல்லாரும் போயிருக்கோம். இவங்க எல்லாரும் போயிருக்கும்போது யார் செங்கோட்டையன் அவர்களுடைய பேரை அந்த அமைச்சரவையில் சேர்க்கணும்னு சொல்லி சொன்னது அப்படிங்கிறத நீங்கள் செங்கோட்டையன் அவர்கள்ட்டே கேளுங்க, யார் சொன்னான்னு கேளுங்க, யார் சொன்னான்னு கேளுங்கன்னு சொல்லி யார் சொன்னான்னு கேட்க சொல்கிறார். அது போக இன்னொரு ஹிண்ட் இருக்கு. இதில் கடைசியாக என்ன சொல்கிறாருன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லலை, பட்டியலில் சேர்க்கணும்னு அவர் சொல்லவே இல்லைங்கிறத யாருமே சொல்லலை, ஆனால் யார் சொன்னதுன்னு நான் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கான். ஸோ டிடிவி தினகரன் அவர்களாம் சொல்லியிருக்காரு போல், சூஸ் த கரெக்ட் ஆன்சர், இதில் ஹிண்ட் இருக்கு, நீங்கள் கண்டுபிடிக்கலன்னா யூஆர் ஏப்ரல் ஃபூல், இவ்வளோ சொல்லியிருக்காரு. அப்புறம் இது கூட நம்மளால் கண்டுபிடிக்க முடியலன்னா என்னத்த, அவர் தான் சொல்லியிருக்காரு. இப்போ யாருமே சொல்லலை, ஆனால் அவங்க சேர்க்கலை. அப்போ யார் சொன்னது, இதில் விடுபட்டுருக்கிறது டிடிவி தினகரன் அவர். அப்போ அவர் தான் சொல்லியிருக்காரு. முடிஞ்சா செங்கோட்டையன் அவர்கள்ட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணுறது மட்டும்தான் பேலன்ஸ். மற்றபடி உங்களுக்கு இந்த தெளிவாக சொல்லிடுறோம். அவர் சொல்லலை, ஆனால் டிடிவி தினகரன் அவர்கள் என்ன சொல்ல, நான் தான் சொன்னேன் அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. அவர் வாயால் அவர் சொல்ல, தன்னடக்கம், பண்பு, சொல்லி காட்டக்கூடாதுன்ற பண்பு. இதுக்கு நான் போய் சொன்னால் நல்லா இருக்காது, அடக்கத்தோடு சொல்கிறேன். அன்றைக்கு அவரை கவர்னரை பார்த்து நாங்கள் மனு கொடுத்தோம். அவர் மினிஸ்டர் லிஸ்ட் கேட்டப்ப எழுத்து ரூமில் உட்காந்து நான், பழனிசாமி, அவர் அண்ணன் தங்கமணி, அண்ணன் வேலுமணி, அண்ணன் ஜெயக்குமார், தலவாய் சுந்தரம், செங்கோட்டையன் எல்லாம் இருந்தோம். அங்கே போயிருந்தோம்ல, அதில் யாராவது சி வி சண்முகம் எல்லாம் அந்த ஃபோட்டோவில் பார்க்குறீங்களா, வீடியோவில் உள்ளவங்க. அப்போ செங்கோட்டையனை இவருக்கு அந்த லிஸ்ட்டில் சேர்க்கவே தயாராக இல்லை. அது எப்படி யார் சொல்லி சேர்த்தாங்கிறது அண்ணன் செங்கோட்டையிட்ட கேட்டு சொன்னாதான் நல்லா இருக்கு, நான் சொன்னா நல்லா இருக்கு, சரியா? ஆனா பழனிசாமி சேர்க்கல, அங்க இருந்தவங்க சேர்க்கல, அவரை மேல குறை சொல்லி அது வேணாங்கன்னாங்க. இல்ல, அவரை சேருங்கன்னு சொன்னது யார் என்பதை, அது மாதிரி அண்ணன் ஜெயக்குமார் அவர்களுக்கு ஓபிஎஸ்சியிடம் இருந்த பைனான்ஸ் மினிஸ்டரை கொடுக்க சொன்னது யார் என்பதையும், அங்க என்ன செங்கோட்டை இருந்தார், அது மாதிரி மாஃபாட்ட இருந்த அந்த பள்ளிக்கல்வித்துறையை அண்ணன் செங்கோட்டையனுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்க வைத்தது யார் என்பதை நீங்க அண்ணன் செங்கோட்டையனிடம் தயவுசெய்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் கேட்க